வணக்கம். எல்லாருக்குமே வந்துட்டு குழந்தைகள் வந்து நிறைய சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வளர வேணுங்கிறது தான் ஆசை. அதுக்காக நம்மளுக்கு உணவு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குழந்தைகளுக்கு சத்தான உணவளிக்க வேண்டும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் குழந்தைங்க வந்துட்டு பெற்றோர் கொடுக்குற உணவு வகைகளை சில நேரம் சாப்பிட்றதில்ல, எந்த கொடுத்தாலும் வேண்டான்னு அடம் பிடிச்சி சாப்பிட மறுக்கிறாங்க. இது வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப ஒரு மனவேதனை அளிக்கிறதோட குழந்தைகளை அடிக்கிறது, குழந்தைங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களோட பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகளையும் உண்டாக்குது. குழந்தைங்க ஏன் சாப்பிட்றதில்லைன்னு தெரிஞ்சுக்க சில உண்மைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக உணவு தேவைப்படாது. உதாரணமாக ஒரு பெரிய சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி மதிய உணவு தேவைப்படாது. அதனால நம்ம சாக்லேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே மற்ற குழந்தைகள் சாப்பிட்ற அளவோட தன் குழந்தை சாப்பிட்ற அளவை ஒப்பிட்டு பார்க்குற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்போவுமே நம்ம குழந்தை வந்துட்டு மற்ற குழந்தைய விட குறைவாக சாப்பிட்ற மாதிரி தான் தோணும். இது வந்துட்டு ஒரு மாய தோற்றம் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தை வந்து நல்லா சாப்பிடுதுன்னு மற்றவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண் திருஷ்டி பட்டுடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் என் குழந்தை சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இருக்கும்போதே நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லுவோம். அதை கூர்ந்து கவனிக்கிற குழந்தைகள் வந்துட்டு சாப்பிட்றத தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நொறுக்கு தீனி பக்கம் போயிடும். அதே மாதிரி குழந்தைகள் வந்துட்டு ஒரே உணவை எப்பவுமே விரும்பி சாப்பிட்றதில்ல. அவங்களோட உடம்புல என்ன சக்தி குறைவாக இருக்குதோ அந்த சக்தி அதிகமாக இருக்கிற உணவை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கே அது கண் கூட தெரியும். இப்போ சில நாள் பார்த்திங்கன்னா ஒரு பொரியலை இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் முட்டையை இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, அப்புறம் ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க, அப்புறமா வேறு ஏதாவது ஒரு உணவு வகையை இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை சாப்பிட மாட்டாங்க. உதாரணம், அதாவது என்ன, உடம்புல வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்கிற சக்தி தேவையான அளவு சேர்ந்த உடனே அந்த சக்தி இருக்கிற உணவை வந்துட்டு குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்கிற கால்சியம், புரோட்டீன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும்போது அந்த குழந்தை முட்டையை தொடர்ந்து சில காலத்துக்கு விரும்பி சாப்பிடும். அந்த குழந்தைக்கு முட்டையில் இருக்கிற சக்தி தேவையான அளவுக்கு உடம்புல சேர்ந்ததுக்கப்புறமா முட்டையை அறவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரே வகையான உணவை சாப்பிட்ற மாதிரி குழந்தைய வந்துட்டு எப்பவுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு உணவை சாப்பிடல அப்படின்னு சொன்னால் வேறு உணவை தயார் செஞ்சு கொடுக்கணும். திருப்பியும் வந்துட்டு ஒரு 15-20 டேஸ் கழிச்சுட்டு மறுபடியும் நம்ம முட்டையை கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. தேவைக்கு அதிகமான உணவை கொடுத்தாலும் உடல் பருமன் ஏற்பட்டு குழந்தைங்க பெரியவங்களாகும் போது அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். அதனால உணவு பண்டங்களை வந்து ஜாஸ்தி திணிச்சு உடல் நோயை உண்டாக்க வேண்டாம். குழந்தைங்க வந்து உடல் பருமனாக இல்லாட்டினாலும் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அதுவே போதும். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.